இன்று நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஆளும் அரசு முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் 25 பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினராக கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆளும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு ஆதரவாக இன்றைக்கு வாக்களித்திருக்கிறோம். சில சிறுபான்மை சட்டமன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சிறுபான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில பத்திரிகை வாயிலாக சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். நான் பொதுச் செயலாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கிறேன். என்னால் நியமனம் செய்யப்பட்ட பொதுச் செயலாளரால் நியமனம் செய்யப்பட்ட கொறடா உத்தரவை மீறி வாக்களித்திருக்கிறார் என்று சொல்கிறார். இதுவே முற்றிலும் தவறான ஒரு கருத்து. சட்டப்பூர்வமாக சட்ட ரீதியாகவும் முழுமையான தவறான ஒரு கருத்தை இன்றைக்கு பொதுவெளியிலே தெரிவித்திருக்கிறார். பொதுச் செயலாளர் கொறடாவை நேரடியாக நியமனம் செய்ய முடியாது. சட்டமன்றம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு இயக்கத்திலே இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கொண்டால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற குழு கூட்டம் நடைபெற வேண்டும். அந்த சட்டமன்ற குழு கூட்டத்திலே சட்டமன்ற குழு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், கொறடா தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இதுதான் சட்டம், இதுதான் மரபு, இதுதான் இதுவரை நடந்திருக்கிறது.